Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல டாடா கேபிட்டல் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டாடா கேபிட்டல் கம்பெனி வந்து டாடா சன்ஸ் பிரைவேட் லிமிடெடோட ஒன் ஆஃப் தி சப்சிடரி கம்பெனி. இவங்க வந்து பேசிக்கா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அண்ட் இந்தியாவில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஆஃபர் பண்ற சர்வீசஸ்ன்னு பார்க்கும்போது பர்சனல் லோன்ஸ், லோன்ஸ் ஃபார் பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுல மல்டிபிள் வெர்டிகல்ஸ் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் வெர்டிகலான பர்சனல் லோன்ஸ்ல பாத்தீங்கன்னா பர்சனல் லோன், ஹோம் லோன், பிசினஸ் லோன், வெஹிக்கிள் லோன்ஸ், லோன்ஸ் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ், லோன்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, எஜுகேஷன் லோன், கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லோன்ஸ் ஃபார் பிசினஸ்ல பார்க்கும்போது ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ், கிளீன்டெக் ஃபினான்ஸ், ஸ்ட்ரக்சர்டு ப்ராடக்ட்ஸ், டேர்ம் லோன்ஸ், எக்யூப்மெண்ட் ஃபினான்சிங் அண்ட் லீசிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்சிங், கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் லீசிங்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ்ல பாத்தீங்கன்னா மணிஃபி அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸும் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் வெல்த் ஜெனரேஷன் சர்வீசஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே இன்சூரன்ஸ் வெர்டிகல்ல பார்க்கும்போது மோட்டார் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹோம் அண்ட் டிராவல் இன்சூரன்ஸ், வெல்னஸ் இன்சூரன்ஸ், ப்ரொடக்ஷன் பிளான் அண்ட் அதர் சொல்யூஷன்ஸ், ரிட்டைர்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் சைல்டு பிளான்ஸும் ஆஃபர் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கா பார்க்கும்போது ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி 25+ ப்ராடக்ட்ஸை லென் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கஸ்டமர் பேஸ் பாத்தீங்கன்னா salaried அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ், entrepreneurs, ஸ்மால் பிசினஸஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் கார்பரேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் எக்ஸ்டென்சிவ் பேன் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கு. இந்தியாவில் மட்டுமே 1516 பிரான்ச்சஸ் இருக்கு அண்ட் 27 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல இவங்களோட சர்வீசஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்கேஸ் நீங்க டாடா கேபிட்டல்ல லோன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இவங்களோட சர்வீசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ தட் நம்ம கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ரிட்டைல் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல இருந்து 61.3% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் எஸ்எம்இ ஃபினான்ஸ்ல இருந்து 26.2% அண்ட் கார்பரேட் ஃபினான்ஸ்ல இருந்து 12.5% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் பாத்தீங்கன்னா ரிட்டைல் ஃபினான்ஸ் செக்டர்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல 3655.02 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் வொர்த் பாத்தீங்கன்னா 32,587.82 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் எல்லாமே நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவா தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் 310 rupees சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 326 rupees per share சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் அண்ட் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த earnings per shareனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட EPS இயர் ஆன் இயர் கேட்டகரியில இம்ப்ரூவ் ஆகுறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட earnings per share வந்து ஃபினான்ஷியல் 25ல 9.3 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 35.05 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ற இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 26.6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து அதிகமா இருக்கு. இந்த ரீசன்னால ஸ்லைட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7824 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை டெய்லி பேசிஸ்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவங்களோட நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இயர் இயர் growth பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 16.3% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் growthனு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்களோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 12.6% மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 1.8% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஜெனரலா இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 15%க்கு மேல இருந்தா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டண்டா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 23, 24 அண்ட் 25ல 0.2 rupees per share பேசிஸ்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டேர்முக்கும் இந்த கம்பெனி நல்ல ஒரு ஹோல்டிங் கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபேவரட் ஸ்டாக்கான பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் அண்ட் ஃபர்தரா பார்க்கும்போது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி, L&T ஃபினான்ஸ், சுந்தரம் ஃபினான்ஸ் அண்ட் HDB ஃபினான்சியல் சர்வீசஸ். இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த இண்டஸ்ட்ரியில பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து லீடிங் பொசிஷன்ல இருக்காங்க. பட் டாடா கேபிட்டல் கம்பெனியும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பொசிஷன் தான் மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் அண்ட் NAV இது எல்லாத்துலயுமே டாடா கேபிட்டல் கம்பெனி வந்து லீஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸோட growth வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் இந்த கம்பெனி இருக்கிற நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 28ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 15 to 17% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் கேபிட்டல் ரிக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ October 6 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் October 8 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per share அண்ட் ஒரு லாட்டுக்கு 46 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓல ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே இருக்கு. அண்ட் இவங்களோட டோட்டல் இஷ்யூ சைஸ் பாத்தீங்கன்னா 15,511.87 crores. யூசுவலா இந்த டைம்ல நம்ம நிறைய ஐபிஓஸ் டிஸ்கஸ் பண்ணோம். பட் அந்த ஐபிஓஸ் எல்லாமே 100 crores 300 crores அப்படிதான் இருந்தது. பட் இந்த ஐபிஓ பாருங்க 15,000 crores ஐபிஓல வெளியே வராங்க. ஸோ இந்த ஐபிஓ நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து October 9 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து October 13. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 95.6% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பார்க்கும்போது 85.5% மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயர்க்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ல ஸ்லைட் நெகட்டிவ் ரேட்டிங் நான் கொடுக்குறேன். ஃபைனலா டாடா கேபிட்டல் ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங், ஃபண்டமெண்டல்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங், பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பேர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். இஷ்யூ டைப்புக்கு ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 22 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பியில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 6.75% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.